plata o plomo, 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 plata o plomo. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ரிட்ஸ் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீபோர்ட் வண்டி. ஸோ கூலிங் கம்மியாக இருக்குது, கஸ்டமர் சைடில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணதில் கூலிங் கம்மியாக தான் இருக்குது, த்ரோவும் கம்மியாக இருக்குது. அண்ட் வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் மீட்டர் மாதிரி நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணதில் கேஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி பவர் சைடும் டியூப் ஜில்லுன்னு ஆகிறதும் கம்மியாக தான் இருக்குது. என்ன ரீசனாக இருக்குன்னா, மேபி கூலிங் சைடு லீக்கேஜ் ஆகிட்டு இல்லை டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு வந்து மைனூட்டாக லீக்கேஜ் ஆகலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா நம்ம ஷூரிட்டி சொல்ல முடியும். சப்போஸ் கூலிங் ஆயில் வந்து வெறும் பிளாக் இருந்தால் நம்ம அது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். லைக் வந்து சர்வீஸ் லெவலில் இருந்தால் மேபி சர்வீஸ் லெவலில் இருக்காது. பிகாஸ் இது வந்து டீபோர்ட் வண்டி. ஸோ கண்டினியூஸாக ரோட்டில் ஓடுற வண்டினால கண்டிப்பாக வந்து மண் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இது போயிட்டு லீக் ஆகிற கண்டிஷன் தான் கண்டிப்பாக இருக்கும். டெஃபினெட்லி பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ மேபி குட் லக் அப்படி இருந்தால் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணுவோம். பேட் லக்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணிடுவோம். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ பழத்தை மூவ் பண்ணிவிட்டு டேஷ் மூவ் பண்ணிவிட்டு கூலிங் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்டில் காட்டும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சேனல் க்ரோத் ஆகும். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வைப்பர் மோட்டர் இருக்கிற இதில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் வந்து எடுப்போம். எடுத்துகிட்டோம்னா இந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபுல்லாக நம்ம கழட்டி எடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கழட்டியாச்சு. இங்கே இந்த இசிஎம் போர்டு அந்த பாக்ஸ்லாம் கட்டிட்டோம். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ அந்த மவுத்தாண்ட எவ்வளோ மண் இருக்குது. ஸோ இது க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த டியூப்பை கழட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய நட்டெல்லாம் கழட்டிட்டோம்னா ஏசி பாக்ஸ் முடிஞ்சிச்சு. அதுவும் உள்ளே கழட்ட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஏர் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கழட்ட வேண்டாம். வெளியே கழட்டிட்டு அடுத்த டேஷ்போர்டு பிரிக்க வேண்டியது தான். என்ன பண்ண போனால் டேஷ்போர்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ சைடில் இருக்கக்கூடிய பன் சைஸ் போல்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வரும். ஸோ நான் ஒன்று கழட்டி ஒன்று லூஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக, டேஷ்போர்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த இடத்துல டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். அண்ட் ஸ்டேரிங்கோட காலத்துக்கு கீழே வந்து கழட்டணும் பன் சைஸ் போல்டு. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற சைட் பிளாஸ்டிக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ஒயரிங் பஞ்சு, சில எர்த் ஒயர், அப்புறம் ஏசி டியூப் லைன், நம்ம வாட்டர் டியூப் லைன் எடுத்துட்டோம்னா ஸ்டேரிங் ப்ளஸ் டேஷ்போர்டு அப்படியே ஒன்றா தனியாக வந்துடும். அண்ட் ஏசி பாக்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதை நம்ம பிரிக்க வேண்டியது தான். ஸோ எல்லாத்தையும் கழட்டி எடுக்க வேண்டியது தான். ஸோ இது பிஃபோர் ஆஃப்டர் இருக்கப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை கழட்டி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஏசி பாக்ஸ் நம்ம தனியாக எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸை பிடிச்சிட்டு கூலிங் ஏர் எடுக்க வேண்டியது தான். ஸோ ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஸோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பாக்ஸை நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ இதுதான் பாக்ஸ். இது வந்து ஹீட்டர் ஆயில். இது வந்து வண்டியோட கூலிங் ஆயில். ஸோ இது அதோட இன்னொரு பீஸ். ஸோ கூலிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் பேட் கண்டிஷனாக இருக்குது. பட் இது வந்து ஒர்க்காக கண்டிஷனாக இருக்குது போல். ஏன்னா ஃபுல்லாக ஈரத்தன்மையாக இருக்குல்ல. ஸோ லீக்கேஜ் இருக்க வாய்ப்பு கம்மி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மண் சேர்ந்தனால வந்து லீக் ஆகலாம். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டமாக வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் இது டீபோர்ட் வண்டினால வேறு முடிஞ்சதுக்கு பட்ஜெட்டை குறைச்சி பண்ணி தான் வேறு வழி இல்லை. சப்போஸ் ஃபோன் போர்டாக தான் நம்ம சொல்லி தான் ஆகணும், மாற்ற தான் பெஸ்ட்டுன்னு. பட் டீபோர்ட்னால ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளீன் பண்ணுவோம். கண்டிஷன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு க்ளீன் பண்ணி கண்டிஷன் நல்லா இருக்கா போதும் அப்படி ஒரு அஷூரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் க்ளீன் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த கார்னரில் க்ளீனே ஆகலை. அப்படியே மண் ஏறிட்டு மெட்டலாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா டெஃபினெட்லி 1 மந்த்துக்குள்ளே லீக்கேஜ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் ஒன்லி ஆப்ஷன். மாதிரி பண்ண மாட்டோம். பட் கஸ்டமர் சைடு வச்சு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணதில் வேலைக்கு ஆகாது. க்ளீன் பண்ணியே பார்த்தாச்சு. ஏன்னா ஃபுல்லாக பிளாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மைண்ட் லீக்கேஜ் ஆகிடும் அடுத்த கண்டிஷனாக தான். ஸோ டபுள் டைம் செலவு பண்ணுறதுனால ஒன் டைம் பண்ணுறது பெஸ்ட். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கூலிங் ஆயில், அது பழசு. ஸோ எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அசம்பிள் பண்ணி வண்டியில் மாட்டியாச்சு. அதே மாதிரி ப்ரெஷரும் ஏற்றிட்டோம். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ண வேண்டியதுதான். ஈஸியும் போடு. இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை உட்கார வச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஒயரிங்கு, அப்புறம் சென்ட்ரல் கிராடு, அப்புறம் ஸ்டேரிங்கு, அந்த பக்கம் கட்டின ஒயர், ஸ்பீக்கர் ஒயர், ஏர்த் ஒயர் எல்லாத்தையும் மாட்டணும்.
மாட்டிட்டு கேஸ் ஃபில் பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ரஸர் பம்பிங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ கூலிங் வழக்கமாக நல்லா தான் இருக்குது. ஓகே, த்ரோவும் நல்லா இருக்குது, கூலிங்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம்னு பார்ப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிட்ஸு அண்ட் டீபோர்ட் வண்டி. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா கஸ்டமர் வந்து கூலிங் கம்மியாக இருக்குது, கூலிங் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் த்ரோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கூலிங்கும் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பழசாக இருக்கலாம், மேபி கேஸ் பழசானா கூட கூலிங் பர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கூலிங்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே சேர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு அரைச்சிச்சு. கஸ்டமர் சைடில் டிரைவர் சைடில் என்ன கேட்டாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. முடியாத பட்ஜெட்டுக்கு பார்த்துக்கலாம், பட் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணனால நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதே கூலிங் ஆயில் கொஞ்சம் வாஷ் பண்ணி பார்ப்போம். மேபி நல்லா இருந்தால் அது யூஸ் பண்ணலாம், இல்லைனா கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதை வந்து பிரிச்சுட்டு செக் பண்ணி பார்த்ததுல சேராக இருந்துச்சு. இருந்தாலும் க்ளீன் பண்ணி பார்ப்போம், அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணாலும் டோட்டலாக பிளாக் ஆயிருக்கு. ஓகேங்களா, பாதி கோருக்கு மேலேயும் அதிகமாக வந்து பிளாக் ஆயிருக்கு. மண் வந்து ஒரு இடத்துல இருக்கு, எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, மெட்டலோட மிக்சிங் ஆயிடுச்சு. சரி, திரும்பி நம்ம வண்டியில் மாட்டிட்டு ஒரு சப்போஸ் ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டோட்டலி லாஸ். திரும்ப நம்ம பிரிக்கணும், திரும்பவும் காயில மாற்றணும், திரும்பவும் கேஸ் ஃபில் பண்ணணும், திரும்பவும் ஒரு நாள் வெயிட்டிங் பண்ணணும், ஒரு நாள் குழப்பு கெட்டு போகும். இந்த மாதிரி ரீசன்ஸ் நடக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஒரே ஆப்ஷன். இந்த மாதிரி பண்ணால் இந்த பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். மேபி உங்களுக்கு கம்மியாக தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக தெரியும். பட் ரிப்பீட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். ஸோ வந்து கன்சிடர் பண்ணுங்க சொல்லும்போது ஓகே ரைட்டு பூசே பண்ண சொன்னால் நம்ம ஓய் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இந்த வண்டியில் டேஷ் ரிமூவ் பண்ணியிருக்கோம், கூலிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அண்ட் கேஸ் ரீஃபில் பண்ணியாச்சு. கூலிங் நல்லா இருக்குது, த்ரோவும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வண்டி நம்ம டெலிவரி பண்ண வேண்டியதுதான். அண்ட் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க, லைக் சேனல் இன்ட்ரோ இந்த மாதிரி வந்து நான் என்னென்ன காரில் ஒர்க் பண்ணணும் அது ஃபுல் கவரேஜ். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் இன்ட்ரோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இந்த மாடல் இதில் வந்து என்னென்ன வேலை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு லைக் ஒரு நல்ல ஒரு அலைன் மோஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் எடிட் மூலமாக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ப்ரிவியூ கட்டுறேன். அது எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸை கொஞ்சம் குவாலிட்டியாகவும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவலில் டெலிவரி பண்ணனால தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அண்டு நண்பர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க எங்கே ப்ரோ போனீங்க அப்படின்னு. எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன். லைக் கஸ்டமர் சைடில் வந்து நிறைய ப்ரெஷரு, சீக்கிரம் வண்டியை கொடுங்க, டெலிவரி கொடுங்க, அந்த மாதிரி ப்ரெஷர்னால வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதான் ரீசன். அதனால தான் நான் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் அப்புறம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு டைம் கிடைச்சிருந்தால் நான் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறேன். அண்ட் ஒரு சில பர்சன் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க, லைக் ப்ராடக்ட் லைக் ஏசி ப்ராடக்ட் சம்மந்தமாக வந்து ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வருது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாடல் இந்த வருஷனுக்கு என்ன ப்ரைஸ் வருதுங்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் எந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடையில் போய் கேளுங்க. சும்மா வந்து நான் ஒரு ப்ரைஸ் சொல்லுவேன், அது மேபி கடையில் கொஞ்சம் மாறு பண்ணலாம், ஒரு 500-1000 வித்தியாசப்படலாம். மெக்கானிக் சைடில் அவங்க ஒரு ப்ரைஸ் மேபி சொல்லியிருக்கலாம், நான் ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டு அங்கே அப்போலாம் கேட்டேன், இங்கே கூட நீங்கள் அவங்கள போய் டோஸ் விடுவீங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். லைக் நான் இனிமேல் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. வண்டி வேணும்னா கொண்டு வாங்க, நான் செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு இவ்வளோ பட்ஜெட் ஆகுது அப்போ நான் சொல்கிறேன். நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். பொதுவாக வந்து நீங்கள் லைக் ஃபோன் கால் பண்ணி பேசினாலோ இல்லை யூடியூப்ல கமெண்ட் பண்ணி கேட்டாலும் நான் பெரும்பாலும் ரிப்ளையே பண்ண மாட்டேன். ஓகேங்களா, டவுட்ஸ் வேறு இருந்தால் நான் முடிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுவேன். பட் இது வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அதே நண்பர் தான் இன்னொரு கேட்டிருந்தீங்க, லைக் கேஸ் எத்தனை மந்த்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. பதில் வந்து என்னன்னா, ரீஃபில்ன்றது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ப்ரோ. ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். உங்களுக்கு வந்து வண்டி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறீங்க, லைக் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லால் கம்மிங் தெரிஞ்சு ஓன் போர்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 3 இயர்ஸ்க்கு பிரச்சனை வராது. டீ போர்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டால் ஓன் போர்டு ரொம்ப கம்மியாக தான் வண்டி மூவ் ஆகும். ஓகேங்களா, அது வண்டி ரோட்டில் ஓடுறதுன்றது கொஞ்சம் கம்மியாக ஓடும். பட் டீ போர்டுன்றது டே டு டே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து சீக்கிரமாக வந்து காயில் வந்து இதுவாயிடும். ஓகேங்களா, ரீஃபில்ன்றது வந்து எப்படின்னா வந்து சர்வீஸ் பண்ணும்போது, லைக் நீங்கள் இன்ஜின் சர்வீஸ் பண்ணுறீங்களா, ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் வரும் போது அந்த ஆயில் ஃபில்டர்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஏசி சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் கேஸ் ரீஃபில் பண்ணிட்டு, அண்ட் ரீஃபில் மீன்ஸ் வந்து இருக்கிற பழைய கேஸ் திறந்து விட்டுது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கேஸ் அண்ட் கம்ப்ரஸ்மெண்ட் ஆயில் இது ரெண்டுமே நீங்க பண்ணணும். மொட்டையா வந்து கேஸ் ஃபில் பண்றது அப்படியே இருக்கிற கேஸ் பண்ணி கேஸுங்க டப்புன்னு பிளாஸ்ட் ஆயிடும். இல்லைன்னா கம்ப்ரஸ் ஓவர் ட்ரிப் ஆயிட்டு என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு வேலை வச்சிடும். இன்னைக்கோ ஒரு நாள் பண்ணி என்னைக்கோ ஒரு நாள் வரைக்கும். இது எப்போ பண்ணா வந்து லைக் வந்து ஒரு 80,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் நீங்க ஓட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா பம்பர் அந்த கண்டென்சர் ரேட்டர் ஃபுல்லா வந்து டஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு மண் வந்து உட்காந்துருக்கும்.
அது ப்ராப்பராக ஒரு ஏசி மெக்கானிக்கிட்டோ இல்லை மெக்கானிக்கிட்டோ சொன்னீங்கன்னா அவங்க கழட்டி அது ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு திரும்ப ரீஃபிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏசி மெக்கானிக்கோ ஒரு மெக்கானிக்கோ கேன்சல் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கேஸை ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. கேஸ் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக கம்ப்ரஸ் ஆயில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படின்றது டெஃபினெட்லா பாருங்க. சப்போஸ் கம்ப்ரஸ் ஆயில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வேலை கம்ப்ரஸர் சீஸ் ஆகலாம், கம்ப்ரஸர் பம்பிங் லோ ஆயிடலாம், திடீர்னு கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆயிடலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ் தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒன்று நடக்கும். ஸோ இது நடக்க ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்ணுவேன். பட் பிரைஸ் டீடைல்ஸ் விஷயத்தை என்னால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவையான நீங்கள் நேரில் கொண்டு வாங்க, நம்ம செக் பண்ணுவோம். இதான் பிரச்சனைனா இதுக்கான பட்ஜெட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். உங்களுக்கு ஓகேனா நம்ம வேலை பார்ப்போம். இல்லை நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தாராளமாக பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாலு விசாரிங்க, உங்களுக்கு எங்க குவாலிட்டியாவும் எங்க டெஸ்டபிளா இருக்கும் நீங்க அங்கேயே வண்டி விடுங்க. என்கிட்ட விட்டாலும் சரி தான், இல்லை வெளியே விட்டாலும் சரி, பிரச்சனையே இல்லை. ஸோ அதுதான். ஸோ இனிமேல் நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி இன்ட்ரோ கண்டிப்பாக வரும். முடிஞ்சதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக நான் கொஞ்சம் வீடியோ டெலிவரி பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்டிங் மட்டும் ரொம்ப அலைன் மோஷன்லாம் போட்டு பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்தா வழக்கமாக ராவாவே இருக்குன்னு சொல்லாதீங்க. இந்த மெக்கானிக் ஃபீல்டு இப்படி தான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக காட்டுறது லைக் டெக்ஸ்ட் அலைன் மோஸ்டர் ஓவர்லே இந்த மாதிரி விஷயங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி தான் கொண்டு லைக் அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா டைம் டிலே ஆகுது. ரெக்கார்ட் பண்ணுற ஒரு நாள்லாம் வந்து டெலிவரி பண்ணுற ஒரு நாள் எடிட்டிங் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கல. ஸோ அந்த ரீசன் தான். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல காட்டும் அண்ட் சேனலும் க்ரோத் ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். மக்களே இன்ன வரைக்கும் எனேபிள் ஆகல. வெறும் எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி 279 லைக் சப்ஸ்கிரைபர்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். நீங்க அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். குறிச்சதுல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கப்புறம் மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும். ஒரு 100-200 நான் சம்பாதிக்கணும். இவ்வளவு நேரம் போட்ட வீடியோக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் பிரைஸ் டீடைல்ஸ் சம்பந்தமா கேட்காதீங்க. நீங்க கேட்டாலும் ரிப்ளை வராது. ஸோ அது மட்டும் நான் கண்டிப்பா கிளியரா சொல்றேன். மற்றபடி டவுட்ஸ் ஏசி ரிலேட்டடா கேளுங்க. நான் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்றேன். உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடினா கூட ஒவ்வொரு வீடியோ நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வழக்கமாக சொல்கிறேன், அதே ஒரு லைக் ஒரு ஆட் சம்பந்தமான விஷயம் தான். உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யலனாலையோ, ஸ்டார்டிங் இன்டர்வியூல அதான் சொன்னேன். ஓகே ரைட். உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யனாலையோ, உங்கள் வண்டி மாருதி சுசுகி ரிட்ஸ் இருந்தாலும், லைக் டீ போர்டாக இருந்தாலும் சரி, ஓன் போர்டாக இருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்லை. சென்னை சீப் அண்ட் பெஸ்ட்டாக கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் மோர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் கமெண்ட் செக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அதில் லைக் கூகுள் பே, ஃபோன்பே இருக்குது. நீங்கள் அதில் டொனேட் பண்ணுறதுனால தான் டொனேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது தங்களுக்கு ஒரு பொங்கல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வழக்கமாக சொல்கிறேன், அதே டைலாக் இன்டர்வியூ கூட பார்த்துருப்பீங்க, பின்னாடி டெக்ஸ்ட்லாம் போட்டிருப்பேன். யா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணி பார்த்தேன் லைக். ஸோ ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.